வணக்கம் நண்பர்களே, இனிய காலை வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி வந்து தோட்டத்து வேலையை 2 நாளாக செய்யலை. இன்றைக்கி பாருங்கள், எங்கள் வீட்டில் எதை பாட்டுருக்குறாங்க. ஹலோ திலகா, என்ன பண்ணுறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செடியெல்லாம் நிறைய வந்துச்சு. புதராட்டம் க்ளீன் பண்ணி இல்லை பாருங்கள், அங்கே நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த விதையை வந்து இந்த சைடு இந்த லைன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நாற்று நட்டணுங்க. இந்த புள்ளையெல்லாம் எடுத்துட்டு கீரை செடியெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த நாற்றை நட்டிட்டு அந்த விதையை வந்து தூவி விட்டு அது கொஞ்சம் நாற்று வரும். கீரை இது பண்ணலாமல் இன்னைக்கு? இல்லை, இது முந்தானே தான் நல்லா பொறிச்சேன். அந்த 2 நாள் போட்டும் செடி வந்து எல்லாம் புதராட்டம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் கண்டுக்காம வச்சுட்டோமா, எல்லாம் புதராட்டம் ஆயிடுச்சு. அங்கே நான் அந்த விதைய துண்டாமல் விதைய போடலாங்க. ஒரு வாரம் போகட்டும், கொஞ்சம் செடியெல்லாம் ரிமூவ் பண்ணாதான் க்ளீன் ஆகும். அப்போதான் ஒவ்வொன்றா பண்ண முடியும். ஏன்னா வேலையும் செஞ்சுட்டு இங்கேயும் வந்து பார்க்குறோம்ல, வீட்டு ஒர்க்கே க்ளீன் வேலையே கரெக்டாக இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் ரெஸ்ட்டு. அதில் 1-2 இந்த செடி பிடுங்கிட்டு அப்புறம் அந்த மேலே நாற்று நட வேண்டியது தான். பூ பூக்க வேணும். எப்போ அடா தக்காளி செடி இங்கே முன்னாடி இருக்கிற கீரையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். நடக்கிற தரத்துலேயே இருக்கு. கீரை பாருங்க. இல்லை, கீரை இது பண்ணால் இது மத்தியானத்துக்கு ஆகும்ல? அப்படிங்கிறீங்க? கீரை மத்தியானத்துக்கு ஆகுது. பார்க்கலாம். மத்தியானம் சுண்டை வச்சா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது பாருங்க. அதாவது கொழுந்து இருக்குல்ல, முத்தினதை விட்டுருங்க. கீரை கொழுந்து இருக்குல்ல, அந்த கொழுந்தை வந்து இது பண்ணோம்னா நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. அப்படியே கடைச்சி சாப்பிட வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீரை பொரியல் மாதிரி பண்ணிடுங்க. செடிக்குள்ளே போய் போட்டுட்டா பாருங்கள் ஏதோ இருக்கான்னு பாருங்கள். புதராட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி புதர வர்றதுக்கே விடக்கூடாது. உள்ளே எதுவுமே வராதுங்க. உள்ளல் நீட்டாக இருக்குது. உள்ளே கீரை எதுவும் இருக்காது. புல் இருந்தால் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. குறுக்கால் இருந்தால் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கால் வச்சு போகவே கூடாது. ஆமாம், அது வந்து லைன் பண்ணி இது பண்ணிக்கலாம். கீரையெல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த சைடே வந்து கீரை கொழுந்து மாதிரி இருக்குல்ல, அந்த முத்தனை செடியில் விட்டுருங்க. மண்ணோட எப்படி வருதுன்னு புதராட்டம் ஆயிருமில்ல. ஆமாம், இப்போ கீரை வந்து இந்த முத்தனதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டா அந்த மேலே இந்த சின்ன கொழுந்து இருக்குது, அதை மட்டும் பறித்து பொரியல் பண்ணி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. கீரை தான் சாப்பிட சொல்கிறாங்க. காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதுதான் சாப்பிட சொல்கிறாங்க. பாவக்காய் கூட ஓரளவுக்கு வந்துருச்சு. காலையில் குளிரும் அப்படிதான். வெயில் வந்தால் குளிரே போக மாட்டேங்குது. இப்போ இந்த சைடு இந்த லைன் கூட கொஞ்சம் புற்களால் இருக்குல்லங்க. பண்ணலாம் சாயங்காலத்துக்குள்ளே கொஞ்சம் பண்ணிடுவோம். சுத்தமாக வச்சுருந்தா தான் பூச்சிப்புழு வராது. ஆமாம், முதலாட்டம் வச்சுன்னா எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆமாம், எதுவுமே தெரியாது. வெளியிருந்து நாங்கள் நைட்டு தூங்க போயிடலாம். இப்போ நைட்டு இருந்து வெளியிருந்து எது என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. வந்து மொத்தமாக கால் வைக்கிறோம். இந்த துளசி செடி ஒரு கவர் போட்டு கட்டிடலாங்க. ரைட்டு, ஒரு கயிறு நடுக்கிட்டா. ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கா. ஆமாம், ஒரு கவர் போட்டு இல்லை சுற்றி வந்து சின்ன சின்ன செடிகள் இருந்தாலும் புற்கள் இருந்தாலும் ரிமூவ் பண்ணுங்க. முதல்ல வந்து அதை ரிமூவ் பண்ணுங்க. அது ரிமூவ் பண்ணிட்டா துளசி மாட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதை ஒரு கவர் போட்டு கட்டிடலாங்க. ஒரு கயிறு போட்டு கட்டிக்கலாம். வாழை கூட ஓரளவுக்கு வந்துருச்சு. வாழைலாம் வந்துருச்சுங்க. உள்ள கூட புற்கள் இருக்குது, துளசி இருக்குது. பாருங்க பெரிய இருக்குது. இது ரிமூவ் பண்ணிடலாமா இல்லை இருக்குதுமா? இருக்குது. கீரெல்லாம் ஒரு டைம் வந்து ஆள் உயரத்துக்கு இருக்குது. நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறது இல்லை. இந்த கீரை ஒரு பழைய வீடியோவில் போய் பாருங்கள். ஆள் உயரத்துக்கு இருந்துச்சுல. துளசி பிடிங்க தர காஞ்சி போயிடுச்சு. அதுங்களா? ஆமாம். சரி, ரைட். வந்துடுமா? வந்துடும் நினைக்கிறேன். ஆமாடா, வந்து விட்டது. அது சில நாள் தாங்க அது. எடுங்க. அம்மா வரவே மாட்டேங்குது. அப்பா முருகா வரல. அருவா போட்டு தான் இது பண்ணுவோம். பூங்கரும்பு ரேஷன் கடையில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, வேரோடு இருந்துச்சுல்ல. அது அப்படியே நட்டை வச்சுருந்தா கூட நாளா செடியே வந்துருக்கு. நாங்கள் நட்டை வைக்காம விட்டேன். புல் பாருங்க எவ்வளோ பலமாக இருக்குன்னு. என்ன செடின்னு தெரியல. பார்க்கலாம். என்ன செடின்னு தெரியல. மர செடி கொத்தவரங்காய் பூ விடுது. கொத்தவரங்காய் விட்டுருக்கா.
பூ தான் பூக்குது. அதுக்கு உரம் போடணுமா என்னன்னு தெரியல. பூ தான் பூக்குது. ம் எதுன்னு தெரியல. ஒவ்வொரு செடியும் பலமாக இருக்குது. ஆமாம், இதுக்கு வந்து பார்த்துங்க மரக்கிளையாட்டு இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பார்த்தீங்களா இந்த கீரை? இழந்து எடுக்கிறோமா? இந்த டப்பா அது கொட்டிருக்கா? கொத்தமல்லி பாருங்க, கொத்தமல்லி வரவே விடலை. கொத்தமல்லி இது வந்து எடுத்துட்டு துண்டாமல்லி போட்டு விட்ருங்க. இது கொட்டிடலாமா? கொட்டுங்க கொட்டுங்க. கொட்டியாச்சு. வேறு கொஞ்சம் மண் எடுத்து இல்லாமல் கடையாக சுற்றிட்டு இருக்கிறோம். இந்த துண்டாமல்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த துண்டாமல்லி விதையை வந்து இது மண் கொட்டி அழகாக வச்சு விட்டுறலாம். கடை முன்னாடி கூட வைக்கிறதுக்காகுமே. இதுக்கு என்னென்னு கூட வச்சிடலாம். சூப்பராக இருக்குது. வச்சுட்டா பூ பூ இது வந்துட்டா கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறது. அது போட்டு விட்டுருங்க. அது போட்டு விட்டுடலாம். நீங்கள் செருப்பு போட்டு வாங்க காலில். முள்ளு இருந்தால் குத்தி போகுது. அச்சிச்சோ தூக்கி வீசிருக்கு, அதனால போட்டுட்டேன். சரி சரி. வாழை வந்துருச்சு பார்த்தீங்களா? இங்கேயும் வாழை வந்துச்சு. மதில் மேலே வீசி இல்லை, காசு கொடுத்து வாங்கினா வர்றதில்ல. இல்லை, மதில் மேலே வீசுறதுக்கு அப்படியே வந்துருச்சு பாருங்க வாழை தான். நாலா பக்கம் குருத்து. இந்த செடியெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணட்டா? இல்லை இருக்குதுங்க, இந்த கீரைலாம் இருக்குதுங்க. எனக்கு கடையிருக்காக மதியம் டைம் கடைஞ்சி சில கீரையை வச்சுக்கலாம், சில கீரை ரிமூவ் பண்ணி தான் ஆகும். இப்போ இந்த இதெல்லாம் விஷ செடி, இதெல்லாம் எடுத்துடலாம். அதெல்லாம் எடுத்து நீங்கள் கை வைக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். விஷ செடி எங்கே இருந்தாலும் தூக்கி வீசிட வேண்டியதான். அது ஆகாது, அதை சோழி முடிச்சு விட்ரு. அதனால் செடிக்கு தண்ணியும் ஊற்றலை. நீங்கள் எல்லாம் பொறிச்சிடலாம். அது இருக்குங்க. நாங்கள் நடக்கிறதுக்கு தடமே இல்லை. அதை எடுத்தால் தான் நாங்கள் நடக்கவே முடியும். நோம்பிலெல்லாம் வந்து கையே வைக்கல. நாங்கள் கால் வச்சு எப்படி போகிறது? பாருங்க, துண்டாமல்லி செடி பிடிக்கிட்டு போறீங்க. அதையெல்லாம் பிடுங்க மாட்டேன். இது இது என்ன நல்லா ஹேண்டி பைட்டு தான். அந்த நேரம் மட்டும் எடுங்க. இந்த நேரம் இருக்குது கொஞ்சம், நீங்கள் உள்ள முட்டை இந்த நேரம் எடுத்துருங்க. சரியா? கை புண்ணானா ஆயுத வைக்கலாம். ஆமாம், நமக்கு கையில் வேறு புண்ணாயிடுச்சு. உள்ளேயும் இருக்குது கொஞ்சம், எல்லாம் போய் எடுக்கணும். உள்ளே எடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு கவர் போட்டு கட்டி விட்டுடலாமா? இல்லை வேண்டாம். எல்லா பக்கமே குட்டையாக வந்து. இல்லை, அது இருக்குதுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லைன் வந்து ஒரு இது பண்ணி விட்டுடலாம். இந்த லைன் வந்து நெட்டாக அந்த இது விதையை வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த குத்து வந்து இதுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த துண்டாமல்லி, அதெல்லாம் எடுத்து சாயங்காலம் டைம் மத்தியான டைமு போட்டு விட்டுடலாம். வாங்க, இது ரிமூவ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி தோட்டத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் க்ளீன் ஆகுது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்குனா அப்புறம் இது எடுக்கணும். இது எடுத்து ரிமூவ் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 2 பேர் நின்றா போதும். 1 மணி நேரம் நின்றா போதும், எல்லாம் சுத்தமாக காலியாயிரு. கொஞ்சம் ஆமாம், எறும்பு இருக்குது. அது தொலைச்சிங்க, அதையா இது பண்ணுங்க. அது 1-2 கையில் பிடுங்கும் போது சிக்காமல் வருதல்ல. நடக்கிறதுக்கு தடமெல்லாம் வந்துருச்சு எல்லாமே. சரி, பாருங்க, எறும்பு வேறு இருக்குது. எறும்பு கடிக்குது. ஆமாம், இதை கவுரு கொண்டு வந்தீங்கன்னா போட்டுடலாம். வீடியோ எடுத்து முடிச்சு கயிறு வந்து கட்டி விட்டுடலாம். இதை கொண்டு போய் ரிமூவ் பண்ணிவிட்டா அதை கொஞ்சம் ரிமூவ் பார்த்து வெளியே ஃபுல்லாக வெளியே வீசுங்க. அவ்வளோ நல்லா தூக்கி வீசணும், அவ்வளோதான். பார்த்து நான் விழுந்துடும். வெயிட்டு ஆமாம், அங்கே ஒரு கீரை மேலே இருக்கு பாருங்க. இல்லை, மண்ணோட இருக்குதல்ல. ஆமாம், தூக்கி வீசுறதுக்கு ஒரு இது வெயிட் வரும். சரி நண்பர்களே, சூரிய வணக்கம், காலை வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, சந்திப்போம். மீண்டும் வணக்கம்.